Hello friends, welcome to Global Public Service Channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் இருக்குது பாருங்கள். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு தரிசன டிக்கெட்டை ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ டிக்கெட் எப்படி ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். annamalaiyar.hrce.tn government.in இதாங்க அஃபீஷியல் வெப்சைட். அதாவது கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு உங்களுக்கான தரிசன டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே ஃப்ளாஷ் நியூஸ்லேயே வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து போயிட்டுருக்கு. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிக்கெட்டை. பரணி தீபம் மற்றும் மகா தீபம் தரிசனம் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு 1/12/2025 காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போயிட்டு கிளிக் செய்யவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, என்னமான சேவை எதுக்கெலாம் நம்ம டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அன்னை தமிழில் அர்ச்சனை, நீங்கள் கோயிலுள்ள என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு டிக்கெட் புக் பண்ணணுங்க. அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தேதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/12/2025 7/12/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கோவிலுக்கு போகிறவங்க அர்ச்சனை டிக்கெட்டை நீங்கள் தமிழ்லே பண்ணுறாங்க. அதுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் புக் பண்ணலாம். 5 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு நீங்கள் பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு அன்னை தமிழில் வழிபாடு புத்தகம், உங்களுக்கு புத்தகம் வேணும் அப்படின்னா 500 ரூபா கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அர்ச்சனைக்கான ரசீது கொடுத்துருக்காங்க. அர்ச்சனை ரசீது வாங்குறவங்க 5 ரூபாய்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து புத்தகம் அருணகிரி வளம் புத்தகம் கேட்டிருக்காங்க. தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், பரணி தீபம் தரிசன ரசீது ரூபாய் 500. ஸோ நீங்கள் வந்து பரணி தீபம் வந்து பார்த்தோன்னா கோயில் தரிசனங்க. இது மேலே வந்து போகிறதுக்கு இல்லை, ஏன்னா இப்போதைக்கு வந்து இப்போ மலை மேலே பொதுமக்களுக்கு அலோடு இல்லை அப்படின்ற மாரி ஸோ நிர்வாகம் வந்து தெரிவிச்சிட்டாங்க. ஸோ மலை மேலே யாராலையும் போக முடியாது. சம்மந்தப்பட்ட நிர்வாகம் அவங்க மட்டும்தான் போக முடியும், பொதுமக்கள் யாரும் போக முடியாதுங்க. ஸோ நீங்கள் கோவிலில் இருக்கிற தரிசன டிக்கெட்டை வேணும், நீங்கள் வந்து கோவில் அன்னைக்கு சம கூட்டமாக இருக்கும், அதை நீங்கள் தவிர்ப்பதற்கு இந்த தரிசன டிக்கெட்டை ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. பரணி தீபம் தரிசன ரசீது ரூபாய் 500. ஸோ 500 ரூபா டிக்கெட் வாங்குறன்றவங்க 3ஆம் தேதி அன்றைக்கி மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி 3ஆம் தேதி மட்டும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கான டிக்கெட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போயிட்டு சாமி பார்க்கலாம். அதேமாரி காரில் வரவங்க கார் பார்க்கிங் கட்டணம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கார் பார்க்கிங் கட்டணம் வெளியே வந்து பார்த்தா போடுவதற்கு இருக்குது. அதுக்கு 20 ரூபாய் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. காரில் வரவங்க பார்க்கிங் பண்ணுறதுக்கு 20 ரூபாய்க்கான கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்திக்கலாம். அதேமாரி திருவண்ணாமலையின் வரலாறு மற்றும் சிறப்புகள் குறித்த காட்சி கையேடு புத்தகம் அதுவும் கொடுக்குறாங்க. வேணுன்றவங்க ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெய்விளக்கு, கோயில் உள்ள நெய்விளக்கு நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கான டிக்கெட் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். டேரெக்டாகவும் வந்து பார்த்தா உள்ளே கொடுக்குறாங்க. பட் டேரெக்டாக உள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து டைம் வேஸ்ட் ஆகும், கூட்டத்தில் வாங்க முடியாத போகலாம். அதனால் நெய்விளக்கு 3 ரூபா அந்த மாதிரி டிக்கெட் நிர்ணயம் செய்கிறாங்க. எத்தனை விளக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் வாங்கிக்கோங்க. 3 விளக்கோ 6 விளக்கோ தருவாங்க. 3 ரூபா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மகா தீபம் தரிசனம். ஸோ மகா தீபத்தினுக்கு கோயிலை தரிசனம் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாங்க. ஸோ 500 ரூபாய் டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க, 600 ரூபாய் டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திருமண படிவம் விற்பனை கட்டணம். ஸோ அந்த படிவம் விற்பனை செய்கிறாங்க. நவதானிய விளக்கும் விற்பனை செய்கிறாங்க. அது வாங்குறவங்களும் 2 ரூபாய் வந்து ஒரு விளக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 ரூபாய் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம். பாக்கெட் அளவு ஃபோட்டோ, ஸோ அண்ணாமலையருக்கான ஃபோட்டோ வந்து பார்த்தா 10 ரூபா விற்பனை செய்கிறாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் சிறப்பு தரிசனம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிறப்பு தரிசனம் போகிறவங்க ஆன்லைன் மூலமாக இது வந்து பார்த்தீங்க டிசம்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிக்கெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 50 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணி சிறப்பு தரிசனத்துக்கு போய்க்கலாம். இல்லை அது டேரெக்டாகவும் சிறப்பு தரிசனம் டிக்கெட் கொடுக்குறாங்க, டேரெக்டாக கூட வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோவில் வரலாறு புத்தகம் பற்றி கொடுத்துருக்காங்க, அதையும் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில புத்தகம். அதுக்கப்புறம் வேன் மற்றும் மினி பஸ்க்கான பார்க்கிங் கட்டணத்தையும் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணலாங்க. இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக 3 டிக்கெட்டை தான் அதிகபட்சம் புக் பண்ணுவீங்க. ஒன்று பரணி தீபம் 500 ரூபாய்க்கான தரிசனம், மகா தீபம் 600 ரூபாய்க்கான தரிசனம் அல்லது 500 ரூபாய்க்கான தரிசனம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிறப்பு தரிசனம், உங்களுக்கு எது வேணுமோ 50 ரூபாய்க்கான சிறப்பு தரிசனம் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 50 ரூபாய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். என்னை தேதி இதை வந்து பாருங்கள், 3ஆம் தேதி 4ஆம் தேதி வந்து ஸ்லாண்ட் கிடையாது. ஏன்னா அப்போ 50 ரூபாய்க்கான தரிசனத்தை வந்து தூக்கிட்டாங்க. மற்ற நாட்களில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க.
அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மகாதீபம் பார்க்க போகிறவங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3ஆம் தேதி மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மொத்த இலக்கு முன்பதிவு மொத்தமாக வந்து 1000 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. டைமிங் முன்பதிவு நேரம் வந்து 2 மணி 2 PM, அதாவது ஏன்னா 2 மணிக்கு மேலே தான் அந்த தீபம் இருக்கும். இதுவே நீங்கள் இதை கொடுக்குறீங்க பரணி தீபமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் தேதி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காலையிலே வந்து வர மாரி இருக்கும், அதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தெளிவாக எல்லாமே நீங்கள் டைமிங் பார்த்துக்கோங்க. இது வந்து பாருங்கள் 2 AM 3/12/2025 2 AM காலையங்காட்டி நீங்கள் வந்துடணும். மொத்தமாக 500 பேருக்கு தான் டிக்கெட்டை கொடுக்குறாங்க. ஸோ இருப்பு அனுமதி சீட்டு 59 ரூபா, இப்போதைக்கு 59 சீட்டு தான் இருக்குது. நிலுவையில் உள்ளது 104, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய் கட்டணம். சீக்கிரமாக வந்து புக் பண்ண பாருங்கள். அதேமாரி நீங்கள் மதியம் வரவங்க மகாதீபத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாங்க. ஸோ எத்தனை பேர் வரீங்க அதெல்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த 3ஆம் தேதி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டைமிங் பார்த்துக்கோங்க. முன்பதிவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இல்லை தரிசன நேரம் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் நாடு என்ன, மாநிலம் என்ன, மாவட்டம் என்ன, ஸோ உங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் வேறு ஸ்டேட் இருக்கவங்க வேறு ஸ்டேட் எதுவோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், டோர் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் இருப்பிடம், கிராமம் என்ன, உங்களுடைய பின்கோடு என்ன, இது எல்லாமே ஆப்ஷன் தான். இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துக்கோங்க, தேவையில்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு கம்பல்சரி உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மொபைல் நம்பரையும் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பெயர் என்னவோ அதை கொடுத்துட்டு அடையாள வகை, அதாவது ஆதார் அட்டையை நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான இப்போ ஆதார் அட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதாருக்கான நம்பர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாதீபத்திற்கு 2 மணி முதல் 4 மணி வரையில் மட்டுமே வடக்கு அம்மணி அம்மன் கோபுரம் அருகில் உள்ள ஏபிடி பார்சல் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அது வழியாக அனுமதிக்கப்பட்டு இது வழியாக வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடையாள சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். ஸோ ஆதார் கார்டும் இந்த புக் பண்ணுறதுக்கான ரசீதும் கொண்டு வரணும். ஸோ லக்கேஜ் எலக்ட்ரானிக் ஐட்டமும் எதுவுமே கொண்டு வர அனுமதி இல்லை அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. சரிபார்ப்புக்கு பின்னரே உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துறாங்க. ஐ அக்ரி கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு 500 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ டிக்கெட் சரிபார்ப்பு அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான டிக்கெட்டை நீங்கள் தாராளமாக வந்து திரும்ப வந்து பார்த்தா எப்போயாச்சும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எது வேணுமோ அதை நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தா பரணி தீபம் மகாதீபத்துக்கான டிக்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமாக புக் பண்ண பாருங்கள், ஏன்னா கம்மியான டோட்டல் கவுண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் சிறப்பு தரிசனம் புக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ என்றைக்கு புக் பண்ண பாருங்க, 3ஆம் தேதி 4ஆம் தேதி தவிர்த்து நீங்கள் 5ஆம் தேதி போகிறதா கூட நீங்கள் அப்போ கூட புக் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக முன்பதிவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி சேம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கான டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு டிக்கெட்டை சீக்கிரமாக புக் பண்ண பாருங்கள். ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. சீக்கிரமாக புக் பண்ணிவிட்டு உங்களுக்கான டிக்கெட்டை வந்து வாங்க பாருங்கள். அதேமாரி மலை மேலே யாரும் அனுமதி கிடையாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கான தீபம் வந்து 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தாராளமாக வந்து எல்லாருமே வந்து வர பாருங்கள். இதாங்க உங்களுக்கான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அதிகபட்சமாக நீங்கள் கோவில் பார்க்குறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி 2 டேஸ் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் டெம்பிள் விசிட் பண்ணுறது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி க்ரௌட் அதிகமாக இருந்தால் பார்ப்பீங்க. மேபி ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.